வணக்கமுங்க எல்லாத்துக்கும். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் மனசார வேண்டிக்கிறேன் சிவபெருமான்கிட்ட. எல்லா உயிரினங்களும் நல்லா இருந்தால் தாங்க நமக்கும் சந்தோஷம். வரணும் இல்லை. இப்போ வந்து எங்கள் சித்தப்பா 29ஆம் தேதி இறந்துட்டாங்க. இருக்கிற ஒரு வாரம் ஆகிப்போச்சு இறந்து. மனசு இன்னும் ரொம்ப வலிக்குதுங்க எனக்கு. ரொம்ப ரொம்ப வலிக்குது. எங்கள் அம்மாவுக்கு அடுத்து எங்கள் சித்தப்பாவை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் அப்பா இருக்கான்னா அம்மா பார்த்துக்கிட்டனால அப்பா அவளுக்காக எங்களுக்கு அப்பா இறந்தப்போ அந்த ஃபீலிங் இருக்கும். அப்பாவும் நடிச்சித்தப்பாவும். ஆனால் ஓப்பனாக நான் சொல்கிறேன், இதில் வந்து ஒளிமறைவில் அப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். நல்லா சொத்தெல்லாம் சேர்த்து வச்சார் பார்த்தார், அது வேறு. ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்பா. எங்கள் அம்மா வந்து எதாக இருந்தாலும் எங்கள் அம்மாட்ட கேட்டு நாங்கள் வாங்கிக்குவோம். எங்கள் அம்மா வந்து அப்பாட்ட சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். சித்தப்பா வந்து நல்ல ஒரு நல்ல டைப் அவங்கள. ஆனால் அவங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சித்தப்பாவை. கடவுளுடைய சோதனை இது. நான் உயிர் இருக்கும்போதே போய் பார்த்துருக்கணும். பார்க்காம விட்டது என்னுடைய தப்பு தான். ஏன்னா வந்து எனக்கு இங்கே சூழ்நிலை பாருங்களேன், எப்படியெல்லாம் பிரித்து வச்சு 2 மாதம் ஒரு பிரச்சனை கல்யாணத்தினால நான் போகாதனால சித்தப்பாட்டும் கூட பேசாமல் இருந்துக்கிட்டேன். அது இந்த மாதிரி போகிறதுக்கு தான் அப்படி இருந்திருப்பாராட்டுக்கு எனக்கு கடவுள் பிரித்து வச்சுட்டாரு. ரொம்ப மனசு ரொம்ப நான் இவ்வளோ சீக்கிரம் போவார்னு நினைக்கல. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருப்பார். இந்த கால் ஒடிஞ்சது கட்டு போட்டது வந்து ஒரு 10 நாள் 15 நாளில் கட்டை அவுத்துருவாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் அது கடைசியில் பார்த்தா சீக்கிரம் போயிட்டார். என்கிட்ட ஃபோன் பேசலைன்னா அவ்வளோ வேதனைப்படுவார். நான் ஃபோன் பண்ணலைன்னா ஏன் ஃபோன் பண்ணல அப்படிம்பாரு. இல்லை என்கிட்ட பேசாத போ அப்படிம்பார். ஒரு நாள் அப்படித்தான் எனக்கு சத்தம் போட்டார். நீ பேசாத, எனக்கு பேச பிடிக்கல அப்படின்னாரு. அப்புறம் நான் சிரிச்சிட்டு பேசுனா பேசுவார். ரொம்ப நல்ல டைப்புங்க. நான் நிறையா டைம் சொல்லியிருக்கிறேன். நான் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும் போனால் எங்கள் சின்ன சித்தப்பா வீட்டில் மட்டும்தான் அதிக நேரம் இருப்பேன். பக்கத்தில் வந்து எங்கள் நடிச்சித்தப்பா நடிச்சுன்னு அவங்க இருப்பாங்க. அவங்களும் நல்லா பாசமாக பார்த்துக்குவாங்க. அவங்களே குறை சொல்றதுக்குலாம் இல்லை, நல்லா பார்ப்பாங்க, நல்லா செஞ்சு போடுவாங்க. அங்கே போய் நடிச்சிருமாதிரிலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் சித்தப்பா வந்து அது ஒரு டைப்பான பாசமாக இருப்பார். அதனால அவர் ஃபஸ்ட்டுருந்து அங்கே தான் அதிகமாக இருப்பேன். சின்ன சித்தப்பா வீட்டில் தான் அதிகமாக இருப்பேன். அப்புறம் கேணியில் போய் நீச்சல்லாம் பழகிக்கிட்டேன். எங்கள் சித்தப்பா எங்கள் தம்பியும் நானும் எங்கள் தம்பிக்கு வந்து அப்போ நீச்சல் பழகி கூட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ நான் நீச்சல் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கிட்டேன். அப்போ என்னையும் எங்கள் தம்பி 2 பேர்த்தையும் கொண்டு கேணிக்குள்ளே கொண்டு அழகாம கீழே இறங்கி போனோம். மேலே இருந்தெல்லாம் குதிக்க வேணான்ட்டார். கீழே இறங்கி போய் நான் கொஞ்சம் நீந்துவேன். அந்த பாம்பு வர்றதை கண்டா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால நான் சொன்னேன், ஐயோ பாம்பு அப்படின்னு பயந்துக்குவேன். தண்ணி பாம்பு இருக்கும் கேணிக்குள்ளே, அதை பார்த்தாலும் இன்னும் எனக்கு அந்த ஆனால் நீச்சல் கற்றுக்கிட்டாலும் அந்த தண்ணிக்குள்ளே போய் அந்த கரகரகர்னு இருக்கும் பாருங்க, அதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இப்போல்லாம் நான் தண்ணிக்குள்ளே குதிக்கவே மாட்டேனுங்க. நல்லா கண்ணாடி மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு நல்லாயிருக்கும். அந்த கருப்பு கலரில் இருக்கும் ஒரு பாசம்லாம் பிடிச்சிட்டு ஐயோ எனக்கு பயமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும். அந்த மாதிரி சித்தப்பா வந்து 2 பேர்த்தையும் கூட்டி கொண்டு போய் எங்கள் தம்பி என்னையும் கொண்டு நீச்சல் நான் நீச்சல் கற்றுக்கிட்டு அவனுக்கு அப்போ தான் சொரக்கொடை கட்டி நீச்சல் பட்டி இப்படி வான்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். நான் ஓரளவுக்கு பழகிட்டதுனால நான் வந்து இப்போ ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம் அப்படிம்பார். அவர் பக்கத்துலேயே இருக்கு சொல்லுவார். ஏன்னா ஒரு டைம் இருக்கான்ட்டு ரொம்ப தூரத்துக்கு போகக்கூடாது, நான் எங்கன்னு போகிறேன்னா அங்கனைக்குள்ளேயே இருக்கணும் அப்படிம்பார். அந்த ஓரத்துக்கு அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வா அப்படிம்பார். போயிட்டு வரக்குள்ளே போகிறப்ப போயிடுவேங்க நீச்சல் அடிச்சுட்டு. வர்றப்ப வரும்போது நீச்சல் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் தவப்பு எடுத்துரும் முடியாது. அப்புறம் சித்தப்பா வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வருவார். அதெல்லாம் ஒரு மெமரி இருக்குது. ஆனால் எப்போவுமே சிறுசுலேருந்து நல்லா பார்த்துக்கிட்டாரு. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லியிருக்காங்க நல்லா பார்த்துக்குவார் அப்படின்ட்டு. ஆனால் அதை எனக்கு சொல்லாமல் இருந்தால் தெரியும். ஆனால் இருந்தாலும் எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்குன்னு தனி ஒரு ஸ்பெஷலாக பார்ப்பார். நான் வேலை செய்கிறதாகட்டும், சமையல் பண்ணுறதாகட்டும் எனக்கு புகழ்ந்து பேசுவார். எங்கள் செல்லுமான்னு தான் கூப்பிடுவாங்க. எங்கள் செல்லுமா சூப்பராக சமையல் பண்ணுவோம், சூப்பராக வேலை செய்ய அப்படிம்பார். இன்றைக்கி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த லாஸ்ட் இதில் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு அவர் பார்த்து. நான் 1 வருஷம் மிஸ் பண்ணிட்டேன். இடையில போய் பார்த்துட்டு போகலான்னு எனக்கும் உடலில் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அதனால் போக முடியாமல் மிஸ் பண்ணிட்டேன். சித்தப்பா உங்கள் ஆத்மா சாந்தி அடையணும். நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு என்றைக்கும் வேணும், இருக்கும், என்றைக்கே கொடுப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் உங்களை மிஸ் பண்ணுற ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது.
ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க சித்தப்பாவை. நினைக்கிறேன் நைட்டு நினச்சிட்டு கொடுக்குற சித்தப்பா இறந்துட்டாரா, எதுக்கு அவர் எதுக்கு இருக்கிறாரு, நல்லவர் தானே, இப்படித்தாங்க நினச்சிக்கிட்டு தோணுச்சு. எங்கள் அம்மாவில் எந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணும் அதே ஸ்தானத்தில் சித்தப்பாவுக்கு வச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் போயிட்டுனா எங்கள் தம்பிக்கு ஃபோன் போட்டு அக்கா வந்திருக்குதுடா அப்படின்னு ஃபோன் போட்டு சொல்லுவார். போனதையும் சொல்லுவார், போய் சாப்பிடு, சோறு ஆக்கி வச்சது போய் சாப்பிடு அப்படிம்பாரு. எக்கச்சக்கமான கூட்டம் வந்துச்சுங்களாம். நான் அந்த இறந்த அன்னைக்கு போகல, அந்த பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்டு சொன்னாங்க, காரு அந்த பள்ளி எங்கே பார்த்தாலும் காரு தான், கார் நிறுத்த இடம் இல்லைம்மா, அவ்வளோ அது ஒரு தோட்டம் ஃபுல்லாக காலி தான் ரோட்டில், அங்கே எல்லாமே அந்தளவுக்கு கூட்டம் ஃபுல்லாக வந்திருக்குது. அந்த எங்கள் அப்பாவுக்கும் அதே மாதிரி தான் வந்துச்சு, நல்ல கூட்டம், செம்ம கூட்டமாக வந்துருந்துச்சு. 2 பேருமே இது கீழே இது மேலே அப்படின்னு எதையும் எல்லாத்தையும் சமமாக பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாரையும் பார்க்குவார், சாதி இதெல்லாம் எதுவுமே பார்த்துக்க மாட்டாங்க எங்கள் அப்பாரையா. அவர் வந்து எப்படி எல்லாத்து வீட்டுக்கும் போயிட்டு வந்துடுவார். அது முக்கியமாக கல்யாணத்துக்காக இருந்தாலும் சரி, இலவு அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டாக போய் நின்றுட்டு வந்துடுவாங்க, இலவு வந்துட்டு வந்துடுவாங்க. அந்த ஒரு இது 2 பேருமே நல்லா தேடி வச்சுருந்துருக்காங்க. அடிக்கடி எங்கள் அப்பாவையும் பேசிக்குவார்.